நண்பர்களே, பார்த்தா நீ இன்னும் சாவலையா? சாவலையாவா? இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறதா? என்னையா நடக்குது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள், பிணந்தின்னும் சாத்திரங்கள். உதைப்பதற்குள் ஓடிவிடு மன்னா. என்ன என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது? ஊழல்லே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம். கண்டுபிடிச்சியா? ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது 13 மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்தரையும் ஆளை தூக்கி சிறையில அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா? அந்த அளவு அகம்பாவமா உங்களுக்கு, ஆணவமா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா, என்ன பீட பாபு என்ன ஏழறங்கிறான்? நான் சனிதான். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. பெரிய கண்ணகி கசின் பிரதர்ஸ் சாபம் விடுறானுங்க. சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. ஏனென்றால் நாங்களெல்லாம் 200 ஊபீஸ். வந்துட்டாயா. வாங்க சார், யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மை இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார், வாங்க. அன்பு சொந்தங்களே, 1968 ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சுங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 1986 இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு. அதை 2ஆம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம். அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. 92ல திருத்தப்பட்ட 2ஆம் கல்விக் கொள்கை வந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை 2 கல்விக் கொள்கை தான் இதுவரைக்கும் இருந்துச்சுங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். சக்கர தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? சமத்த குட்டி. ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, கமிட்டியை போட்டாங்க. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. தங்கமே என்னாச்சு? உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. திமுக எப்படி இருக்கு? மூஞ்ச போய் கழுவாத இட்லி கொண்டா மாதிரி. ஹிந்தி தெரியாது போடா. சரி, ஹிந்தி தெரியாது போடா. அகநானூறு தெரியுமா? என்ன ரைமிங்கா பேசுற? தெரியாது. புறநானூறு தெரியுமா? தெரியாது. 200 தெரியுமா? தெரியும். ஏனென்றால் நாங்களெல்லாம் 200 ஊபீஸ். அதனால 200 எங்களுக்கு தெரியும். திருச்சியிலே இப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருப்பவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்பதற்கு மலைக்கோட்டையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அடி கெட்டன்னம் பிடிச்சவனே, உனக்கு என்ன இருமா அப்படி? யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று? கடல் அலை இல்லை என்றாலும் தலைகளாக அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஆக இங்கே வந்து எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் பாதம் தொட்டு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கமே வம்பா இருக்கு. செய்தியாளர்கள் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சம்பவம் வெளியாகியுள்ளது. வீச்சருவால விசிட்டிங் கார்டு மாதிரி காட்டுறீங்க. திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் கலைந்து சென்றது.
அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கலைந்த கூட்டத்தை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக அந்த கல்விக் கொள்கையை விலக்கி நடந்த பொதுக்கூட்டமாக அது நடைபெற்றிருக்கு. இதுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இந்த கூட்டத்துல இறுதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் உரையாற்ற தொடங்கிய போதே கிட்டத்தட்ட 8:15 மணிக்கு அவர் மேடையில் உரையாற்ற தொடங்கினார். அவர் உரையாற்ற தொடங்கிய போதே அங்கு மக்கள் கூட்டம் குறைய தொடங்கியது. எல்லாரும் வெளியே சென்றிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. அந்த அவர்கள் வெளியே சென்ற காட்சிகளையும், அதே போல அங்க நாற்காலிகள் காலியாக இருந்த காட்சிகளையும் அங்க செய்தியாளர்கள் தங்களுடைய கேமராக்கள் செல்போன்களையும் புகைப்படமாகவும் வீடியோ காட்சிகளாகவும் பதிவு செஞ்சாங்க. ஓ வெரி குட். இந்த குணம் இருக்கா? இதை பார்த்து அங்கிருந்த பாஜகவினர் சிலர் வெளியே நின்று கொண்டிருந்த பாஜகவினர் உடனடியாக அந்த மைதானத்திற்குள் அந்த செய்தியாளர்களை தாக்கி அவர்களிடம் இருந்த அந்த செல்போன்களையும் கேமராக்களையும் பிடுங்கி அந்த காட்சிகளை அதில் அழிச்சாங்க. கையை உடைச்சு கொல்லில வைக்க இது தடுக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுச்சு. உடனடியாக அங்கிருந்த மற்ற சிலர் சூழ்ந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போதும் அவங்களுடைய வாகனத்தை மறித்து, இருசக்கர வாகனத்தை மறித்து அதனுடைய சாவியையும் எடுத்துக்கொண்டு அந்த வீடியோக்களை முழுவதுமாக டெலிட் செய்தால் தான் நீங்க செல்ல வேண்டும் என வலியுறுத்தினாங்க. இருந்த போதும் அங்கிருந்து செய்தியாளர்கள் வெளியேறிட்டாங்க. இந்த சம்பவம் திருச்சியில் ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சுண்டக்கா பயல என்னையவே அட்டாக் பண்ண பாக்குறியா நீ? பிளிரிக்கிட்டு வந்தோன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவேன் நாயே. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு அக்கட்சியில சேரக்கூசி அதிகமாக பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்கள் சேர்ப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருந்துச்சு. இருந்த போதும் அவர்கள் அந்த மாதிரி ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் கட்சியில சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சூழல்ல இது போன்ற ஒரு சம்பவம் செய்தியாளர்கள் அவர்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கும் போது அதை தடுக்கும் விதமாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்கள் ஒரு பாஜகவினர் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ அவர்கள் 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என கூறுறாங்க. ஆனால் இது போன்ற ஒரு செய்தியாளர்களுக்கு உரிய மதிப்பளிக்காமல் அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் இவர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் இங்கு எப்பேற்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்பது பொதுமக்கள் மத்தியில ஒரு அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் ஆபத்தானவன் திடீர்னு மறைஞ்சு கல்லெடுத்து தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது அரமெண்டல். ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி 2019 மே 31 ISRO அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது. சொல்றா விளையாட்டு காமிச்சிட்டு அடிச்சா சிலுவா முதலாக நாம் பார்த்தோம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. தாய்மொழி எப்படிங்க வளரும்? ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க. அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க. A for ஆப்பிள் பாங்க. அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது. B for பால் பாங்க. அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ச்சி பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது. அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார். அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். வாட் a brilliant point. லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு, மொத்தத்துல அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. திமுக காரன் சொல்ல மாட்டான். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல, மோடியை கொண்டு வந்திருக்கிறார்.
நீங்க மொழி கொள்கைக்குள்ளேயே இந்த தலைப்பை முடிக்கலாம்னு பாக்குறீங்க. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது வெறுமனே ஹிந்தி திணிப்போ டிரான்ஸ்கர்டைசேஷன் சொல்லக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு மட்டும் இல்ல. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது தமிழ்நாட்டினுடைய மாநில கல்விக் கொள்கைக்கு எதிரானது. ஏன் குழந்தைங்களை நம்ம இங்க 8வது 9வது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 10வது வரப்ப 11வது வரப்ப தான் படிக்கணும்ன்ற ஆர்வம் எண்ணம் வரும். அப்படி ஆர்வம் எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீ எல்லாம் வீட்டுக்கு போன துரத்தி அடிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். தேசிய கல்விக் கொள்கை. ஏய் வாய முன் ஏந்து போட எதாசியமா பேச போற. இந்தியாவுடைய முதல் 2 கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது 3வது மொழி. அதை மோடி அவர்கள் 31 மே 2019 வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்துல கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை. அன்பு சொந்தங்கள், உண்மைமா சத்தியமா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தாங்க. 2005 14 வரை 4 ஆட்சி இருந்துச்சு. அப்பொழுதும் 3வது மொழி கட்டாய ஹிந்தி தாங்க ஐயா இருந்துச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. முதலாக 3வது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க. கன்னடம் படிங்க, தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, ஹிந்தி வேணாலும் படி. இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இந்த வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? சாப்பிட விட மாட்டா, தூங்க விட மாட்டா, காலையில எந்திரிச்சு இந்த கருமம் முடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும். அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்குனேவன. மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? அண்ணாமலை அவர்களே, தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார். அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன். தொகுதி வரையறையை பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன். அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகன். ஏன் அப்படி புழுகனி பள்ளி பிறந்தவன? நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை ஏற்க வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இதுல எனக்கு 2 பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. அண்ணன் TR பாலு அவர்கள், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் சமூக நீதியா? அதையும் சொன்னா அடி சிரிக்கி மக கிறுக்கி. உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை, பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே? அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பீத்தர் சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் மோடி அவர்களுக்கு 1 கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும். போலி நோட்டு தயாரிக்கிறேன், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. ஸ்டாலின் அவர்களே, சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது, ஆனால் செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மன்னிப்பே கொடுக்க மாட்டார்கள்.
சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த மலைக்கோட்டையில் நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடி இருக்கிறோம்? பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, நாங்கள் திணிக்க போவதில்லை, இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா? இடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா? இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. வருங்காலத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிப்பட்டு வர மாட்டோம். என்ன பேசாம இருக்கீங்க? நேரமே போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்ற அமைச்சருக்கு இதோ உங்களுடைய மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி முடியல. ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம் என்பது பெரும்பகுதி எங்கே செல்கிறது என்றால் குடிய கெடுக்கும். பாப்பல போலாம், போய் சாப்பிடலாம். என்னது குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஒரு காலத்திலே கல்வியினுடைய கட்டமைப்பில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு சிறிதாக மாறி இன்று தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். ஒரு ஏழை சிறுமியோ சிறுவனோ ஒரு நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கூட நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. இன்னைக்கு பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் தனியார் கல்வி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 90% மேல் அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்திருக்கு. எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க, ரத்த கலரி ஆயி போகும். பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும், அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள். அதனால் தேசிய கல்விக் கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது கதையை உருவாக்குகிறார்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டவர். அதனாலதான் இன்றைக்கு நீட் தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம்.
அப்படி மிதி தரத்தின முடிச்சது. பாதுகாப்பு படைகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது. இப்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்றால் தமிழிலேயே எழுத முடியும் பரீட்சையை. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.